அகமதாபாத்லேருந்து லண்டன் போன ஒரு ஃப்ளைட் ஒன்று கிளம்புன 3 நிமிஷத்தில் 15 கிலோமீட்டரில் பிரேக் டவுன் காரணமாக கீழே விழுந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 130 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. கீழே விழுந்த இடம் ஒரு ரெசிடென்சியல் ஏரியா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் மேலே விழுந்திருக்கு. அது கரெக்டாக லஞ்ச் அவர் அப்படிங்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே டாக்டர்ஸ் அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் கவலைக்கிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்ல குஜராத்தோட முன்னாள் சிஎமான விஜய் ரூபானியும் பயணம் செஞ்சிருக்காரு. அவரும் காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த வீடியோ போட்டு இருக்கிற சமயத்தில் டெத் கவுண்ட்டும் 170 கடந்துருச்சு. ஃப்ளைட் ஓட்டின பைலட் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்தப்போ மேடே கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி அலர்ட் விட்டுருக்காரு. அந்த எமர்ஜென்சி அலர்ட் வந்ததுக்கு அப்புறமா கட்டுப்பாட்டு ரூம்ல இருந்து அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. விபத்துக்குள்ளான இந்த விமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இயங்கின விமானம் தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஃபிளைட்ல 86 ஆண்கள் 100 பெண்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 181 இந்தியர்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. 34 ஆண்கள் 27 பெண்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 61 வெளிநாட்டவரும் பயணம் செஞ்சிருக்காங்க. 12 வயதுக்குட்பட்ட 8 இந்திய குழந்தைகளும் 6 வெளிநாட்டு குழந்தைகளும் இதுல பயணம் செஞ்சிருக்காங்க. இப்போ இவங்களோட நிலைமையெல்லாம் என்ன அப்படிங்கிற சரியான டீட்டெயில் இன்னும் வரலங்க. பலி எண்ணிக்கை மட்டும் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய துயராகவும் மாறி இருக்கு.